போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறையாட்சி மலர வேண்டும், பொது வாழ்வு புலர வேண்டும். இறையாட்சி மலர வேண்டும், பொது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். நிலை மாறுமா, கரம் சேருமா, வலுவாகுமா, துயர் மாறுமா. நிலை மாறுமே, கரம் சேருமே, வலுவாகுமே, துயர் மாறுமே. விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், பொது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். பாலும் தேனும் பொழிந்திடுமே, காணான் கனவு பழித்திடுமே. பாறை தண்ணீர் சுரந்திடுமே, மன்னா நமது தரை வழுமே. பாலை நிலங்கள் யாவும் இங்கு பசுமை நிலங்களாகும். பாலை நிலங்கள் யாவும் இங்கு பசுமை நிலங்களாகும். விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா டிவி திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருகவென வரவேற்கின்றோம். இன்றைய நாளில் தாய் திரு அவையானது புனித பீட்டர் கிறிஸ்தலோகோஸ் ஆயர் மறை வல்லுநருடைய விழாவை நினைவு கூறுகின்றது. கிறிஸ்தலோகோஸ் என்றால் பொன்னான வார்த்தைகளை போதிக்கின்றவர் அல்லது பொன்னான வார்த்தைகளை பேசுகின்றவர். இந்த எத்தனையோ பேர் வாயை திறந்தால் கேட்க முடியாத வார்த்தைகளாக, இதயத்தை காயப்படுத்துகின்ற வார்த்தைகளாக அமைவதை பார்க்கின்றோம். ஆனால் இவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் நல்ல வார்த்தைகளாக, வாழ்வு தருகின்ற வார்த்தைகளாக, காயப்படுத்தாத வார்த்தைகளாக இருந்ததாம்.
எனவேதான் இவருக்கு பீட்டர் கிறிஸ்துலோகோஸ் என்ற பெயர் கிடைத்ததாம். இவர் வாழ்க்கை முழுவதும் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார். கடவுள் கரத்தில் தன்னை முழுமையாக ஒப்படைத்திருக்கின்றார். முதல் வாசகத்தில் நாம் கேட்க இருப்பது போல, இறைவன் எரேமியாவை பார்த்து குயவனிடம் அழைத்து போய், ஒரு குயவன் அந்த மண்ணில் இருந்து தனக்கு விருப்பமான ஒரு பாத்திரத்தை உருவாக்குகிறான். அது சரியாக வருகின்ற வரையிலும் அதை களைந்து மீண்டுமாய் உருவாக்க முயற்சிக்கிறான். ஆண்டவர் கூறுகின்றார், உன்னை அதுபோல என் விருப்பப்படி உருவாக்க நினைக்கின்றேன், அது தவறா என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். ஆம், இந்த புனிதரும் தன் வாழ்க்கையை இறைவன் கரத்தில் ஒப்பு கொடுத்து, இறைவா உன் விருப்பம் போல என்னை உருவாக்கு என்று தன்னையே ஒப்பு கொடுத்ததன் விளைவாக அவர் ஒரு புனிதராக, பொன்னான வாக்குகள் பேசுகின்றவராக, புனிதமான வாழ்க்கை வாழ்ந்தவராக அவர் கருதப்பட்டார். எனவேதான் அவர் புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவருடைய விழாவை நினைவு கூறுகின்ற நாளில் நாமும் நம்மையே இறைவன் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இறைவன் எப்படியாக நம்மை வளர்க்க விரும்புகிறாரோ அதன்படி நம்மை உருவாக்க நம்மை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். எந்தெந்த தருணங்களில் நாம் நம்மை கடவுள் கரத்தில் ஒப்பு கொடுக்காமல் கடவுள் விருப்பத்திற்கு எதிராக வாழ்ந்திருக்கிறோமோ அப்பேற்பட்ட தருணங்களை நினைத்து பார்த்து மன வருத்தம் அடைவோம். ஆண்டவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரானவும் வார்த்தையாம் கிறிஸ்துவை அறிவிப்பதில் தலை சிறந்த போதகராக பீட்டர் கிறிஸ்துலோகோஸ் என்னும் புனிதரை உருவாக்கினீரே. அவரது பரிந்துரையால் உமது மீட்பின் மறை உண்மைகளை உள்ளத்தில் இருத்தி இடைவிடாது சிந்திக்கவும் அவற்றை செயலில் உண்மையுடன் வெளிப்படுத்தவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல் நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு: நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கு என் சொற்களை நீ கேட்க செய்வேன். எனவே நான் குயவர் வீட்டுக்கு போனேன். அங்கு அவர் சுழல் வட்டை கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார். குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி
வேறொரு கலமாக வடித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு: இஸ்ரேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல் நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர். இந்த குயவன் கையிலுள்ள களிமண்ணை போல் இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு உனக்கு நன்றி. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். என் நெஞ்சே, நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள். உன்னை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம். அவர்களின் ஆவி பிரியும் போது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள். அந்நாளில் அவர்களின் எண்ணங்கள் அழிந்து போம். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றில் உள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் அவரே. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளர்களிடையே இருந்து தீயோரை பிரிப்பார்.
பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வுவமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, இப்போ எப்படின்னு தெரியல, ஆனா நான் சின்னதா இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாலோ, அல்லது சாப்பிடாம அடம் பிடிச்சாலோ, அல்லது பெரியவர்களுக்கு எதிராக ஏதாவது பேசினாலோ, வீட்டுல சொல்லக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, சேட்டை பண்ணாத, ஒழுங்கா இரு, இல்லைன்னா பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான். அன்பானவர்களே, இந்த பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்ற இந்த செய்தி, இந்த ஒரு பயம்புறுத்தல் நமக்கு என்ன கற்றுத் தருகிறது அப்படின்னா, பூச்சாண்டி என்கின்ற ஒரு கெட்ட நபர் இருக்கிறார். நாம் கெட்ட காரியங்களை செய்யும் பொழுது அவர் பிடித்து கொண்டு போய் விடுவார் என்கின்ற இந்த ஒரு காரியத்தை நம்முடைய மனதில் சின்ன பசங்களா இருக்கும் பொழுதே விதைக்கப்படுகிறது. அப்பொழுதிலிருந்து அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ மற்றவர்களை நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் பார்க்கக்கூடிய இந்த தீர்ப்பிடக்கூடிய ஒரு பார்வை நம்முடைய மனங்களில் விதைக்கப்படுகிறது. அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தியை எடுத்து நம்ம வாசிச்சு பார்த்தோம், மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த நற்செய்தியும் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த தீர்ப்பிடுதலை பற்றி சொல்லுவதாக நமக்கு தோணலாம். ஆனால் அன்பானவர்களே, இந்த நற்செய்தியை ஆழமாக நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த நற்செய்தி சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, கடவுள் தீர்ப்பிடுவதற்கு முன்பாக நம்மை கூட்டி சேர்ப்பவராக இருக்கிறார். எனவேதான் இயேசுவை நம்ம பார்க்கிறோம். இயேசு பாவிகளோடு இருக்கிறார், பாவிகளை வரவேற்கிறார், வரி தண்டுபவர்களோடு அவர் உணவருந்துகிறார். இறுதியாக அனைவருக்காகவும், உங்களுக்காக எங்களுக்காக கிடையாது, அனைவருக்காகவும் தன்னுடைய உயிரையே பலியாக கொடுக்கிறார். ஆக அன்பானவர்களே, கடவுள் தீர்ப்பிடுவதற்கு முன்பாக செய்யக்கூடிய காரியம் கூட்டி சேர்ப்பது. ஆக இந்த கூட்டி சேர்ப்பதிலிருந்து இந்த தீர்ப்பிடுதலுக்கு நகர்கின்ற இந்த இடையில் 3 நகர்வுகளை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக, தீர்ப்பிடுவதற்கு முன்பாக நாம் கூட்டி சேர்க்கப்படக்கூடிய கடவுளுடைய இரக்கத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, பல வேளைகளில் மற்றவர்கள் சொல்ல நாம் கேட்பதுண்டு, அவனுடைய மூஞ்ச பார்த்தாலே சரியில்லை, அவர்களுடைய முகத்தை பார்த்தே நான் சொல்லிவிடுவேன் அவர்கள் எப்படிப்பட்ட குணம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று. இப்படி சொல்லக்கூடிய மக்களுடைய மத்தியில் இறைவனுடைய பார்வை சற்று வேறுபட்டதாக இருக்கிறது. இறைவனுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர் தீர்ப்பிடுவதற்கு பொறுமையோடு இருக்கிறார். அந்த பொறுமைதான் இறைவனுடைய இரக்கம் என நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அதனால்தான் அன்பானவர்களே, 2 பேதுரு 3:9-10 வரை இருக்கக்கூடிய அந்த வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம், கடவுள் சில நேரம் தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு தாமதிப்பது போல தோணலாம், ஆனால் அவர் உண்மையில் தாமதிப்பது கிடையாது. மாறாக நம்முடைய மனம் மாற வேண்டும் என்று நமக்காக பொறுமையோடு இருக்கிறார். ஆக அன்பானவர்களே, இந்த கடவுளுடைய பொறுமைதான் நமக்கு கடவுள் காட்டக்கூடிய இரக்கமாக இருக்கிறது. இந்த 2வது நகர்வுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது, இரக்கத்திலிருந்து நாம் செல்லுவது நமக்கு கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள். அன்பானவர்களே, இந்த உலகத்தினுடைய நியதி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அழுகிய பழம் கூடையில் இருந்துச்சு அப்படின்னா, அந்த அழுகிய பழம் மற்ற பழங்களையும் அந்த கூடையில் அழுக செய்துவிடும் என்பதுதான் இந்த உலகத்தினுடைய நியதி. அதனால என்ன பண்ணுவாங்க, அழுகின பழத்தை தூக்கி வீசிடுவாங்க. ஆனால் இந்த நற்செய்தியினுடைய நியதியோ அல்லது கடவுளுடைய நியதியோ சற்று மாறுபட்டதாக, ஏன் தலைகீழாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கடவுள் வலையில் நல்ல மீனையும் கெட்ட மீனையும் இருக்க அனுமதிக்கிறார். அதே மாதிரி நற்செய்தியில நம்ம பல இடங்களில் பார்க்கிறோம், விதையையும் களையையும் ஒன்று சேர வளர கடவுள் அனுமதிக்கிறார். ஆக கடவுளுடைய இந்த அனுமதி நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. அதனால்தான் அன்பானவர்களே, ஆங்கிலத்துல நம்ம பார்க்கிறோம், every saint has a past, every sinner has a future. ஒவ்வொரு புனிதருக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கிறது,
ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கிறது. கடவுள் யாரையும் 100% கெட்டவனாகவோ அல்லது 100% நல்லவனாகவோ பார்ப்பது கிடையாது. மாறாக கடவுள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய பிள்ளையாக, தன்னுடைய படைப்பாக மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்தால் அவன் திருந்தி விடுவான், திருந்தி விடுவாள் என்கின்ற அந்த கண்ணோட்டத்தோடு நமக்கு வாய்ப்புகளையும் மனம் மாறுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கடவுள் நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இரண்டாவது வாய்ப்பை கொடுக்கக்கூடியவராகவே இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நகர்விலிருந்து மூன்றாவதாக நாம் வருவது கடவுளுடைய தீர்ப்பு. பல வேளைகளில் நம்ம என்ன நினைச்சிடறோம் அப்படின்னா, கடவுளுடைய அன்பை பற்றி பேசும் பொழுதும், கடவுளுடைய இரக்கத்தை பற்றி பேசும் பொழுதும், கடவுள் கொடுக்கக்கூடிய இரண்டாம் வாய்ப்புகளை பற்றி நாம் பேசும் பொழுதும், இந்த கடவுள் ரொம்ப நல்ல கடவுள், அன்பு செய்து கொண்டே இருப்பாரு, இந்த கடவுள் நம்ம தப்பு பண்ண 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 மன்னிச்சுக்கிட்டே இருப்பாரு, இந்த கடவுள் நம்ம எப்பொழுதுமே தட்டி கொடுத்து கொண்டே இருப்பார் என்று நாம் நினைத்து விட்டு, நாம் மற்றவர்களுக்கு சொல்லிவிட்டு அதோடு நின்று விடுகிறோம். ஆனால் அன்பானவர்களே, அந்த கதையுடைய கிளைமேக்ஸ் தீர்ப்பு. இந்த தீர்ப்புக்கு வரக்கூடிய அந்த நேரத்திலே அதற்கு முன்னதாக கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் இரக்கங்களும் நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்கான ஒரு சந்தர்ப்பங்களாக, சூழ்நிலைகளாக அமைகிறது. தீர்ப்பு என்பது கண்டிப்பாக இருக்கிறது. எப்படி வலையில் மீன்கள் இருக்கிறதோ, அந்த கடலில் அந்த வலை வீசப்படுகிறதோ, அந்த வலை கடலிலேயே தங்கிவிடாமல் ஒரு நாள் கரைக்கு வருகிறதோ, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நாமும் ஒரு நாள் கரை சேர்கிறோம். அந்த கரைதான் தீர்ப்பு. நம்முடைய வாழ்க்கை இந்த வலையாக இருக்கலாம், கடவுள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம், கடவுள் நமக்கு காட்டக்கூடிய இரக்கமாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய இந்த உலக வாழ்வு முடிந்து நாம் விண்ணக கதவுகளை தட்டி அங்கே நிற்கின்ற பொழுது தீர்ப்பு என்கின்ற ஒன்று நமக்கு நிச்சயமாக இருக்கிறது. அப்பொழுது தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீ நல்லவனா கெட்டவனா, நீ நல்லவளா கெட்டவளா, நீ இதை செய்தாயா செய்யலையா அப்படின்றதுக்கான தீர்ப்பு கிடையாது. மாறாக தீர்ப்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரக்கம், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு, நீ அதை எப்படி பயன்படுத்தினாய், என்னுடைய இரக்கம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற நீ அனுமதித்தாயா இல்லையா என்பதை தான் கடவுளுடைய தீர்ப்பாக நாம் அனுபவிக்க போகிறோம். ஆக அன்பானவர்களே, நமக்கு தெரியும் கடவுள் இரக்கம் காண்பிக்கிறார், கடவுள் வாய்ப்புகளை கொடுக்கிறார், கடவுள் நம்மை தீர்ப்பிட போகிறார். இந்த நகர்விலே நாம் எப்படி நல்ல மீன்களாக, எப்படி நல்லவர்களாக இருப்பது? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. நாம் நல்லவர்களாக இருக்கணும் அப்படின்னா, நல்லவர்களுக்கெல்லாம் நல்லவராக இருக்கக்கூடிய இயேசுவை பின்பற்றுவது. ஆக அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இயேசு இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார் என்று நாம் நினைத்து அவரை முன்மாதிரியாக வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்துகின்ற பொழுது நாம் நல்லவர்களாக இருக்கிறோம். அது வலையில் இருந்தாலும், இந்த வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அல்லது கரை சேர்ந்து தீர்ப்பிடப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கடவுளிடம் நாம் ஏற்புடையவர்களாக மாற்றப்படுகிறோம், இயேசுவை நாம் முன்மாதிரியாக வைத்து வாழுகின்ற பொழுது. எனவே அன்பானவர்களே, இந்த திருப்பலியில் இணைகின்ற பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளுக்காக, நமக்கு காட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கடவுளுடைய அளப்பரிய இரக்கத்திற்காக நாம் நன்றி செலுத்துவோம். நாம் இன்னும் வலையில் இருப்பதற்காக, நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும், உடைந்த நிலையில் இருந்தாலும் பாவிகளாக இருந்தாலும், வாழ்க்கை என்கின்ற இந்த வாய்ப்பை கொடுத்து இறைவன் நம்மை இன்னும் மனம் மாற, நம்மை இன்னும் மனம் திருந்தி அவரிடம் வர அவர் காத்து கொண்டிருக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அந்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அதே வேளையில் அன்பானவர்களே, இந்த இரக்கத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம், இந்த வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய நாம், மற்றவர்களுக்கும் இரக்கத்தையும் வாய்ப்பையும் கொடுத்து அவர்களை தீர்ப்பிடாமல் நாம் நல்லவர்களாக வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இறைவன் வாய்ப்பு கொடுக்கின்ற கடவுளாக இருக்கிறார். நாம் அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நாம் கேட்பதையும் கேட்பதற்கும் மேலானதையும் தர காத்து கொண்டிருக்கின்றார். இந்த உண்மைகளை உணர்ந்த நாம் நமக்கு தேவையான வரங்களை இறைவன் தர வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியில் நாம் உருக்கமாய் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் திருச்சபை பணியாளர்கள் அனைவரும் இறைவனின் திருவுள்ளப்படி இறைமக்களை
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உலக நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் நீதி, அமைதி மற்றும் மனித நேயத்துடன் மக்களுக்கு பணியாற்றும் ஞானத்தை பெற ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நோய், துன்பம் மற்றும் மனவேதனையில் இருப்போர் அனைவரும் இறைவனின் ஆறுதலையும் நம்பிக்கையையும் பெற ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இந்த திருப்பலியில் பங்கேற்கும் நாம் அனைவரும் இறை வார்த்தையின்படி வாழ்ந்து விண்ணரசுக்கு தகுதியானவர்களாக விளங்க ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். மாதா தொலைக்காட்சியின் இயக்குனர்கள், அருள் பணியாளர்கள், பணியாளர்கள், நேயர்கள் மற்றும் நன்கொடையாளர்கள் அனைவரும் இறை அருளால் நிறைந்து நற்செய்தி பணியில் தொடர்ந்து வளர ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த வேளையில் மன்றாட்டுக்களை எழுப்பி வைப்போம். எத்தனையோ பேர் ஜெப உதவி நம்மிடம் கேட்டிருக்கலாம், பல்வேறு கருத்துக்களுக்காக ஜெபிக்க சொல்லி இருக்கலாம். அனைத்து தேவைகளையும் இறைவன் கரத்தில் எடுத்து வைப்போம். இறைவன் நம்முடைய தேவைகளை தீர்த்து வைத்து நம் ஒவ்வொருவரை மகிழ்ச்சியின் பிள்ளைகளாக மாற்ற கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான கடவுளே, அற்புதமான நாளில் நீர்தாமே இரக்கமுள்ள கடவுளாக எங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் எங்களை தேடி வந்து அரவணைக்கின்ற நல்ல தகப்பனாக நீர் இருக்கிறீர். எந்த பிள்ளையும் அழிய வேண்டும் என்பது உம்முடைய விருப்பம் கிடையாது, மாறாக வாழ்வு பெற வேண்டும் என்பது உம்முடைய திருவிழம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் வாழ்வதற்கு தேவையான வரங்களை எழுப்பி இருக்கின்றோம். நாங்கள் எழுப்பிய வரங்களையும் இன்னும் எங்கள் உள்ளத்தில் மூளையில் ஒளிந்து கிடக்கின்ற வெளிப்படுத்த முடியாத எண்ணங்கள், ஏக்கங்களையும் நீர் அறிவீர். அனைத்தையும் நீர்தாமே கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியின் பிள்ளைகளாக மாற்றுவீராக. ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தந்தேன் இறைவா, என்னை காணிக்கை தந்தேன் இறைவா. காணிக்கை தந்தேன் இறைவா, என்னை காணிக்கை தந்தேன் இறைவா. ஏனெனில் வள்ளன் மேலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை நோக்கு கொடுக்கின்றோம். உடலாக வந்தாய், உயிராக வந்தாய், ஒளியாக வழியாக உண்மையிலும் வந்தாய். உடலாக வந்தாய், உயிராக வந்தாய், ஒளியாக வழியாக உண்மையிலும் வந்தாய். உடலோடு இணைந்து உயிரோடு கலந்து, உடலோடு இணைந்து உயிரோடு கலந்து, ஒளியாக வழியாக உம்மில் என்றும் மலர வேண்டும். காணிக்கை தந்தேன் இறைவா, என்னை காணிக்கை தந்தேன் இறைவா. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாமல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, பீட்டர் என்னும் புனிதருடைய நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேரு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் போது உம் கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெரும் திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இரக்கமே உருவான கடவுள் சீடர்களுக்கு பகிர்ந்த அதே அமைதியை நாம் ஒருவர் பிறரோடு இந்த வேளையில் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தருகின்ற திருவிருந்திலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தெய்வம் நீ என்று வேறேது சொந்தம், நீ எந்த தெய்வம், நீ என்று வேறேது சொந்தம், நீ எந்த தெய்வம். ஆயிரம் மணி
என்னை தேடினார் அன்பினும் சிறகினுள் என்னை மூடினார். ஆயிரம் மனிதரில் என்னை தேடினார் அன்பினும் சிறகினுள் என்னை மூடினார். கண்ணென காத்திட எந்த நெஞ்சில் வா கவலையின்றி நான் வாழ என்னில் எழுந்து வா. நீ எந்தன் தெய்வம், நீ இன்றி வேறேது சொந்தம், நீ எந்தன் தெய்வம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித பீட்டர் கிறிஸ்துலகோஸின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றும் தங்கி உங்களை என்றும் வழிநடத்துவதாக. ஆமென். இறைவனுக்கு விருப்பமான வழியில் நம் வாழ்க்கை பயணம் அமைய சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி. நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உன்னை. ஒவ்வொரு நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உன்னை. அலை கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில், அலை கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி.
நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி, இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி.